வணக்கம் உறவுகளே! வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தான். அ சட்டுன்னு ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். பண்டிகை நாள்னாலே ரொம்ப வேலையும் இருக்கும், ரொம்ப விசேஷமாகவும் இருக்கும். நிறைய ஐட்டங்கள் செய்யணும். அதில் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செய்கிற ஒரு சில இன்ஸ்டன்ட் பிரசாதம், நெய்வேத்தியங்களை செய்யலாம். அதில் இதுவும் ரொம்ப சட்டுன்னு 10 நிமிஷம் கூட ஆகாது. அதுக்குள்ளேயே நம்ம செஞ்சிடலாம். அவல் லட்டு தான். அவல் லட்டு ஃபுல் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டிருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வச்சு சாப்பிடலாம். எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ரொம்ப அருமையாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப எளிமையான பொருளை வச்சு ரொம்ப எளிமையாக, ஈஸியாக, சிம்பிளாக, ஹெல்த்தியாக பண்ணியிருக்குது. ரொம்ப நல்லா இருக்கும். கிருஷ்ண ஜெயந்தினாலே அவல் லட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரொம்ப விசேஷமாக செய்கிறது தான். கிருஷ்ணருக்கு மாதிரியே நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அவல் லட்டை வெள்ளை அவல், சிகப்பு அவல் அப்படின்னு நிறைய வித்தியாசமான முறையில் செய்யலாம். அதில் இதுவும் ஒரு மெத்தடு. இது ரொம்ப ஈஸி, சிம்பிள், ஹெல்த்தியான மெத்தடு. இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுட்டு